வணக்கம். வாருங்கள் அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு. கிராமத்திலே ஒரு பழமொழி உண்டு. நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் பயிராக வளரும் என்று. இந்த சமுதாயத்திலே நாம் என்ன சிந்தனைகளை விதைக்கிறோமோ, என்ன சிந்தனைகளை பேசுகிறோமோ அதுதான் சமுதாயத்தின் கருத்தாக பிற்காலத்திலே வரும். நேற்று நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் சென்றிருந்த பொழுது இரு சிறுவர்கள், பள்ளி சிறுவர்கள் விளையாட்டாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஒருவன் இன்னொருவனை பார்த்து, டேய் கொத்து பரோட்டா போட்டு விடுவேன் என்றார். அதை அந்த சிறுவர்களின் பெற்றோர்கள் ரசித்தார்கள். வேதனையாக இருந்தது. இன்றைய இளைஞர்கள் தாங்கள் பார்க்கும் ஹீரோவை தங்களது வழிகாட்டியாக பின்பற்றுகிறார்கள். ஹீரோ எப்படி உடை உடுத்துகிறாரோ அப்படியே தாங்கள் உடை உடுத்துகிறார்கள். அவர் எப்படி சிகரெட் பிடிக்கிறாரோ அப்படியே தாங்கள் பிடிக்கிறோமோ இல்லையோ அதை பின்பற்றி அதை ஒரு ஸ்டைலாக பார்க்கிறார்கள். ஹீரோ எப்படி முடிவெட்டி கொள்கிறாரோ அதையே தாங்களும் பின்பற்றுகிறார்கள். ஹீரோவாக இருக்கும் வரை அனைத்தும் சரி. ஹீரோ தலைவராக மாறும்போது அதை பின்பற்றி இளைஞர்கள் அதையே கடைபிடித்தால் அது இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய சீர்கேட்டை பிற்காலங்களில் ஏற்படுத்தும். நாகரிகம் அரசியலில் அன்றும் இன்றும் என்றும் தேவை. ஒரு காலத்தில் அரசியல் தலைவர்கள் பேசுவார்கள், நாங்கள் யாரும் அவர் யார் என்று போய் பார்க்க மாட்டோம், அவரை முண்டியடித்து கொண்டு கிட்டக்க போய் நிற்க மாட்டோம். நிறைய ஸ்பீக்கர்கள் ஆங்காங்கே கட்டியிருக்கும். அந்த ஸ்பீக்கரிலே மக்கள் நின்று அவர் என்ன பேசுகிறார், என்ன கருத்தை சொல்கிறார், என்ன சமுதாயத்துக்கு சொல்கிறார் என்பதை மட்டும் கேட்டு அப்படியே திரும்பி விடுவார்கள். ஒருவர் கூட தலைவரை பார்க்க முண்டி அடித்து கொண்டு ஓடியது கிடையாது. அந்த நிலை வர வேண்டும். தலைவர்கள் என்ன சமுதாயத்துக்கு சொல்கிறார்கள் என்ற எண்ணமும் ஏக்கமும் மக்களுக்கு வர வேண்டும். அந்த நிலை திரும்பினால் தலைவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பேசினால் அது இந்த இளைய சமுதாயத்திற்கு, இன்றைய சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோவி சேகர். நன்றி, வணக்கம்.